விரியூர் கிராமத்தில் 1895ஆம் ஆண்டு தனிநபர் ஒருவரால் தொடங்கப்பட்ட திண்ணை பள்ளியானது பின்னர் விரியூர் பங்கு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 1953ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாகவும் 1991-92ஆம் கல்வியாண்டில் உயர்நிலை பள்ளியாகவும் 1993-94ஆம் கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு இன்று வரை புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. எளிய பொருளாதார மற்றும் கல்வி பின்னணி கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி கற்பிக்கும் பணியை நமது கத்தோலிக்க மறைமாவட்ட நிர்வாகம் ஒரு சேவையாக செய்து வருகிறது. குறிப்பாக பெற்றோரை இழந்த அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் முடிந்தவரை சலுகை வழங்கி இப்பள்ளி நிர்வாகம் உதவி செய்து வருகிறது. விரியூர் கிராமத்தை சுற்றியுள்ள ஏறத்தாழ 30 கிராமங்களில் வசிக்கும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். சிறப்பு மிக்க இப்பள்ளியின் வளர்ச்சியில் தோள் கொடுத்து ஒத்துழைக்கும் பெற்றோருக்கும் அனைத்து கிராமங்களின் பொதுமக்களுக்கும் உளமாற நன்றி கூறி 2024-2025ஆம் ஆண்டிற்கான எம் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கையினை அவையோர் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளி வரலாறு. புதுவை கடலூர் உயர்மறை மாநிலத்தின் பாரம்பரியமிக்க பங்காம் விரியூரில் 34 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வரும் அடைக்கல அன்னை மேல்நிலைப் பள்ளி மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களை பொது மேலாளராகவும் அருட்திரு பீட்டர் ராஜேந்திரம் அவர்களை கல்வி செயலராகவும் அருட்திரு சி சகாயராஜ் அவர்களை தலைமை ஆசிரியர் மற்றும் தாளாளராகவும் 65 ஆசிரியைகளையும் 5 அலுவலக பணியாளர்களையும் கொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கல்வி வளர்ச்சி. எம் பள்ளியில் 2182 மாணவ மாணவியர் பயில்கின்றனர். இவர்கள் மொத்தம் 47 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சிறப்பாக கல்வி போதிக்கப்படுகின்றனர். 2023-24ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 319 மாணவ மாணவியர் தேர்வு எழுதி 86.21% தேர்ச்சி பெற்றனர். வி ஜெயரூபிகா என்ற மாணவி 500க்கு 487 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், பி சில்வியா தீப்தி என்ற மாணவி 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும் பெற்றனர். 12ஆம் வகுப்பில் 447 மாணவ மாணவியர் தேர்வு எழுதி 93.74% தேர்ச்சி பெற்றனர். ஏ பிலிப் எல்டன் என்ற மாணவன் 600க்கு 556 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், ஏ சதீஷ் என்ற மாணவன் 600க்கு 544 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும் பெற்றனர். விளையாட்டு மற்றும் தனித்திறன். இவ்வாண்டு விளையாட்டு பிரிவில் எம் மாணவ மாணவியரின் பங்கேற்பும் வெற்றியும் சிறப்பானது. புதுப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குறு மைய போட்டிகளில் 250 மாணவ மாணவிகள் 29 குழு போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் 13 அணிகள் முதலிடமும் 7 அணிகள் 2ஆம் இடமும் பெற்று வெற்றி பெற்றனர். தடகள போட்டிகளில் 80 மாணவ மாணவியர் பங்கேற்று 41 முதலிடமும் 18 2ஆம் இடமும் 14 3ஆம் இடமும் பெற்று வெற்றி பெற்றார்கள். அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்றவர்கள் மாவட்ட அளவில் போட்டியிட தகுதி பெற்றனர். மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில்
108 மாணவ மாணவிகள் 13 குழு போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் 4 அணிகள் முதலிடமும் 4 அணிகள் 2ஆம் இடமும் 3 அணிகள் 3ஆம் இடமும் பெற்று வெற்றி பெற்றனர். தடகள போட்டிகளில் 41 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 10 முதலிடமும் 9 2ஆம் இடமும் 3 3ஆம் இடமும் பெற்று வெற்றி பெற்றனர். மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்கள் மாநில அளவில் விளையாட தகுதி பெற்றனர். விழாக்கள். கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பல்ல, மாறாக அதுவே வாழ்க்கை. எனவே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திறமைகளையும் மதிப்பீடுகளையும் வளர்த்து கொண்டு முழுமையான மாணவனாக உருவாக தேவையான அனைத்து வாய்ப்புகளும் எம் பள்ளியில் கொண்டாடப்படும் பல்வேறு வகையான விழாக்கள் மூலம் மாணவர்களுக்கு உருவாக்கி தரப்படுகின்றது. கல்வி வளர்ச்சி நாள். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் ஜூலை 15ஆம் நாளன்று கல்வி வளர்ச்சி நாளாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் சிலம்பரசன் MBBS MD அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்நாளில் முன்னாள் மாணவரின் வருகையும் சிறப்புரையும் மிக பொருத்தமானதாகவும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது. சுதந்திர தின விழா. நம் தாய் திருநாட்டின் சுதந்திர தின விழாவானது பள்ளி முதல்வர் தந்தை அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஆங்கில துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை அருட்பணி PMS ஜீவா அவர்கள் தேசிய கொடியேற்றினார். முதல்வர் தந்தை சுதந்திர தின சிறப்புரையாற்றினார். ஆசிரியர் தின விழா. A good teacher can change everything. ஆம், அனைவரிலும் அனைத்து விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த வல்ல அறப்பணியாம் ஆசிரிய பணியையும் ஆசிரியர்களையும் போற்றும் விதமாக ஆசிரியர் தினமானது அருட்பணி N. ஜோனாஸ், டைரக்டர், சென்டர் ஃபார் ரிலிஜியன் அண்ட் கல்ச்சர், புதுச்சேரி யூனிவர்சிட்டி அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலியோடு கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. குழந்தைகள் தின விழா. இனிவரும் காலம் இனிதாய் அமைய நாளைய சமுதாயத்தை உருவாக்கும் மாணவ செல்வங்களை திருமதி A. மஜல்லா கிறிஸ்டிராணி ஆசிரியை குழந்தைகள் தினத்தன்று வாழ்த்தி பாராட்டி உரையாற்றினார். Charity Day. Charity not only begins at home but also at our school. ஆம், எம் மாணவர்களின் தொண்டு செய்யும் மனப்பான்மையை வெளிப்படுத்தும் நாளான சேரிட்டி டேவில் பிறருக்கு உதவுவதற்காக திரட்டப்பட்ட தொகை ரூபாய் 1,92,500 ஆகும். பாதுகாவலி விழா. எப்போதும் முழுமையை நோக்கி எங்களை வழிநடத்தி வரும் பரிபூரணியாம் எம் பாதுகாவலி அடைக்கல அன்னையின் விழா டிசம்பர் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு குருத்துவ வெள்ளி விழா கொண்டாடும் அருட்தந்தையர்கள் அருட்பணி எல். ஜெரால்ட், அருட்பணி எஸ். ரிச்சர்ட், அருட்பணி எஸ். அந்தோணிராஜ் ஆகியோரின் தலைமையில் அருட்தந்தையர்கள் பலரும் இணைந்து நிறைவேற்றிய ஆடம்பர கூட்டுத் திருப்பலியோடும் மாலையில் வான வேடிக்கையுடன் கூடிய சிங்கார சிறப்பு தேர்பவனியுடனும் நற்கருணை ஆசீரோடும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்று மதியம் அனைத்து மாணவ மாணவியருக்கும் உணவு வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழா. மகிழ்ச்சியின் நாளாம் கிறிஸ்துமஸ் விழா எம் பள்ளியின் முதல்வர் தந்தை அவர்களின் தலைமையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேரிட்டி டே அன்று ஈட்டிய தொகை ரூபாய் 1,92,500 மூலம் மாணவர்கள் முன்மொழிந்த 125 ஆதரவற்ற முதியவர்களுக்கு 5 கிலோ அரிசி, உடை, போர்வை வழங்கப்பட்டது. நமது துவக்க பள்ளியில் 24 பேர், மேல்நிலை பள்ளியில் 54 பேர், மொத்தம் 78 மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டது. 16 மாணவ மாணவிகளுக்கு உடை வழங்கப்பட்டது. பொங்கல் விழா. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் இணைந்து புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்வி இணை செயல்பாடுகள். In some manner, co-curricular activities complement academic learning. ஆம், கற்றலுக்கு வலுவூட்டவும்
கற்றல் திறனை மேம்படுத்தவும் தேவையான பல்வேறு கல்வி இணை செயல்பாடுகள் வெகு சிறப்பாக எம் பள்ளியில் செயல்படுத்தப்படுகின்றன. கண்காட்சி 7, 8, 9 ஆகிய வகுப்புகளுக்கு அனைத்து பாடங்கள் தொடர்பான பொது கண்காட்சி வெவ்வேறு நாட்களில் நடத்தப்பட்டன. அதில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று அவரவர் வகுப்புக்குரிய அனைத்து பாடப்பொருட்களின் மாதிரிகளை காட்சிப்படுத்தினர். மற்ற வகுப்பு மாணவர்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர். வினாடி வினா மற்றும் பட்டிமன்றம் 6, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பு வாரியாக வினாடி வினா மற்றும் பட்டிமன்றம் ஆகியவை நடத்தப்பட்டது. இதில் பல மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் வாத திறமையையும் கேள்விகளுக்கு விரைந்து பதிலளிக்கும் திறனையும் வெளிப்படுத்தினர். ஆங்கில இலக்கிய மன்ற விழா. Our school English Literary Association was conducted on 13th September. The poem The Ant and the Cricket was performed wonderfully in the form of drama. The grammar dances about tenses and prepositions attracted everyone. On the whole, the speech, role play and riddles were awesome. தமிழ் இலக்கிய மன்ற விழா. எம் பள்ளியின் தமிழ் இலக்கிய மன்ற விழா நவம்பர் 9ஆம் தேதியன்று சிறப்பாக நடைபெற்றது. அப்போது மாணவர்கள் இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழையும், வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், வேலுநாச்சியார் நாடகம், பார்வதி பரமேஸ்வர நாட்டியம், கிராமிய நடனம், கும்மி, மாணவர் உரை, சிலம்பாட்டம் என மிக சிறப்பாக அரங்கேற்றினர். இதர செயல்பாடுகள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தாய்மொழியாம் தமிழ் மொழியைப் போலவே உலகளாவிய மொழியாம் ஆங்கிலத்திலும் எம் மாணவர்கள் சரளமாக பேசும் வகையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை வழிபாட்டு கூட்டத்தில் அதற்கான செயல்பாடுகள் சிறப்பாக செய்யப்படுகின்றன. பள்ளியின் அனைத்து விழாக்களையும் மாணவர்களே சரளமாக ஆங்கிலத்தில் ஒருங்கிணைப்பது இதன் தனிச்சிறப்பாகும். அபக்கஸ். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிக விரைவாக கணித செயல்பாடுகளை செய்து கணித அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கென்று அபக்கஸ் வகுப்புகள் 6 முதல் 9 வகுப்புகளுக்கு சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இதில் ஜீனத் ஜெர்சி 9th A என்ற மாணவி உலக அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் என்பதை பெருமையுடன் பதிவு செய்கிறோம். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் எம் முயற்சிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை வாரத் தேர்வு முறையும் இடைப்பருவ தேர்வு முறையும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு புதிதாக தினசரி தேர்வு முறையும் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தேர்வின் முடிவிலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி மாணவர்களின் கல்வி தரநிலை பெற்றோருக்கு நேரடியாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தேர்வின் முடிவிலும் முதல் 2 ரேங்க் எடுத்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. மெல்ல கற்கும் மாணவர்களுக்கென்று சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 6 முதல் 7:30 மணி வரையிலும் மாலை 4:30 முதல் 7:30 மணி வரையிலும் பள்ளியிலேயே படிக்க சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதர அமைப்புகளில் எம் பள்ளி NSS, JRC, ஸ்கவுட், பசுமைப்படை போன்ற அமைப்புகள் எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இவ்வருடம் எம் பள்ளியின் NSS முகாமானது செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4 வரை 7 நாட்கள் சோழம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. திரு A. அந்தோணிராஜ் ஆசிரியர் மற்றும் திருமதி R. விஷ்ணுபிரியா ஆசிரியை இவர்களின் தலைமையில் 35 மாணவ மாணவியர் இம்முகாமில் பங்கேற்று ஆலய வளாகம், அம்மன் கோவில் வளாகம், ஆரம்ப சுகாதார நிலையம் போன்ற இடங்களில் தூய்மை பணியை மேற்கொண்டனர். தூய்மை இந்தியா, நெகிழி ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் வழியாக மக்களுக்கு ஏற்படுத்தினர்.